கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ முதிர் வயதிலும் கழுகை போல பலன் கொண்டிருப்பார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அவசரம் சீக்கிரம் செய்யணும், புதிக்கணும், போகணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது நமக்கு ஒரு வழக்கமாயிட்டு. ஆனால் இங்கே நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு அண்ட் அவருக்கு காத்துரு. ஆங்கிலத்தில் எவ்வாறாக இருக்குன்னு பாருங்க. ரெஸ்ட் இன் தி லார்ட் அண்ட் வெயிட் பேஷண்ட்லி ஃபார் ஹிம். அவருடைய பாதத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நாம் காத்திருக்கும் போது நமக்காக எல்லாவற்றையும் அவர் அங்கே செய்து முடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அவர் செய்யாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை தேவன் அங்கே செஞ்சுட்டே இருப்பார். ஒன்றுமே நடக்கலைங்க, என்னைய சுற்றி ப்ராப்ளம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வெயிட் பேஷண்ட்லி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிரியமான தேவஜனமே, அண்ணாளை பற்றி இவங்க எல்லாருக்கிட்ட அவளுக்கு இந்த வியாகுலம் தலைக்கு மேலானது. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுகிறான். அதே தான் சங்கீதம் 130, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையில், அவருடைய வசனத்தில் நம்பிக்கை உள்ளவளா இருக்கிறேன் அப்படி. I wait for the Lord, my soul waits, and in his word I do hope. கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருந்து அவருடைய பிரசன்னத்தில் காத்துருங்க. எசேக்கியா ராஜாவை எடுத்துக்கோ, சுத்தி வச்சு முற்றுகை போடுறாங்க, ஆனால் அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் காத்திருந்தாங்க. மோசே மனாந்திரத்துக்கு வந்தப்போ வயசு என்னன்னு தெரியல, நல்ல ஒரு வாலிப வயசாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த காலத்தில் 40 வயசுமே ஒரு வாலிப வயசு தான். ஆனால் அவன் திரும்பி எகிப்துக்கு போக சொன்னப்போ அவனுக்கு 80 வயசு, 80 years old man. அந்த வனாந்திரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ மனசு உடைந்து போயிருப்பான். He was a prince back in Egypt, a nation which was ruling almost half of the world. பட் இங்கே அவன் ஒரு வேலைக்காரனாக இருக்கா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் வனாந்திரத்தில். ஆனால் அவனுக்கு எபிரேயர் தேவன், எகிப்தியர் தேவன் அப்படின்னா தெரியாது. ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இடத்துல காத்திருந்தான், நம்பிக்கையோடு இருந்தான். அந்த முச்செடியை சந்தித்தான். அந்த சந்தித்த நிமிஷமே அவனுடைய வாழ்க்கை மாறினது. பிரியமான தேவஜனமே, அதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஏசாயா 40:30 வேதம் இவ்வாறாக சொல்லுது, even the youth shall faint and be weary and the young man shall utterly fall, but those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களும் முதிர் வயதிலும் கழுகை போல பலன் கொண்டிருப்பார்கள் நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? இவ்வளோ நாள் போயிட்டேன், இவ்வளோ நாட்கள் ஓடி போயிட்டேன், இவ்வளோ நாட்கள் நான் சும்மாவே என் வீட்டில் இருந்துக்கிறேன், இவ்வளவு நாட்கள் நான் இவன் பேச்சை கேட்டேன், அவன் பேச்சை கேட்டேன், என்னுடைய கனவுகள் ஒன்று இல்லாமல் போயிட்டேன். கர்த்தரை இன்னைக்கு நம்புங்க, அவருடைய பிரசன்னத்தில் காத்துரு, அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் முச்செடி உங்களுக்கு முன்பதாக இருக்குது. அவர் நேரம் வரும்போது உங்கள் கண்களை திறப்பார், உங்கள் வாழ்க்கை மாறும். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இயேசுமா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கை ஒரு மீதியான் வனாந்திரத்தை போல இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் முற்றுகையிடப்பட்ட எசேக்கியாவின் கோட்டையாக இருக்கலாம் அப்பா. ஆனால் இன்றைக்கு எங்களுக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். லார்ட், our hiding place is you, Lord. எங்களுடைய மறைமுகம் நீர் மாத்திரமே இயேசு சுவாமி. எங்களுடைய கோட்டை நீர் மாத்திரமே அப்பா. உங்களுடைய கோட்டைக்குள்ள நாங்கள் வந்து சரணடைகிறோம் அப்பா. கோட்டைக்குள்ள நாங்கள் வந்து ஆண்டவரே இளைப்பாறுகிறோம். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் என வசனத்தின்படி எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ளும் அப்பா. எங்களுக்காக நீர் யுத்தம் செய்யும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தில் உங்களுடைய ஜனங்கள் காத்திருக்கும். இவ்வளவு நாள் ஆண்டவரே நடக்கும்னு தள்ளி போய்கிட்டே இருந்த காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே தோல்விகளுக்கு மேல தோல்விகள் வந்த காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். மனுஷனால முடியுதோ முடியாமையோ தேவனால் அது முடியும் அப்பா. சகலவற்றையும் கர்த்தருடைய சித்தத்துக்குள் நீர் செய்து முடிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென்.